ஹாய், இட்ஸ் சாட்டர்டே. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்துட்டு பன்னீர் பிரியாணி இல்லைனா மஷ்ரூம் பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஏதோ சிக்கன் ஃப்ளூவோ சம்திங் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கனால அவங்க எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. பட் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஸோ நான் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அவங்க சாப்பிடாமல் இருக்கிறனால ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் பிரியாணி பண்ணலான்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே மஷ்ரூம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டங்கள், அதாவது ட்ரையான மசாலாஸ் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ரைஸுமே என்கிட்ட இருந்துச்சு. மற்றபடி மஷ்ரூம், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு, இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு பிக் பாஸ்கெட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணோம். பொதுவாக வந்து ஜெப்டோ இல்லை இன்ஸ்டாமார்ட் அதில் தான் பண்ணுவோம். பட் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நோட்டீஸ் பண்ணி பார்த்தா பிக் பாஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது ஜெப்டோவை விட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 5 o'clock இந்த பொருட்கள் எல்லாம் மளிகை பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணோம். அது ஒரு 5:15 வந்துட்டு வந்தோடனே அவங்கள தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ண சொல்லியிருந்தேன். நான் சமைக்கிறேன், நீங்கள் எல்லாமே கட் பண்ணுங்கன்னு. அவங்க உட்காந்து எல்லாத்தையும் சரன்னு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு இப்போ ரைஸ் குக்கர் வந்து வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பழைய ரைஸ் குக்கர் அது இருந்துச்சுன்னு. சரி அதிலே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனால் கேஸ் ஸ்டவ் இருக்கும். ஸோ அதில் வேணும்னா குக்கரில் பண்ணிக்கலாம். பட் கீழே போய் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. அதனால் ரூம்லேயே பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் குக்கரில் தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைஸ் குக்கரில் பண்ணுறதுல வந்து ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம குக்கரில் வதக்குற மாதிரி அந்தளவுக்குலாம் வதக்க முடியாது. இதில் வதக்க முடியும், ஆனால் ரொம்பலாம் பேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே வந்து ஒன்று மிக்ஸி என்கிட்ட இந்த புல்லட் மிக்ஸி நான் வாங்கி வச்சுருந்தேன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக. ஸோ அதிலே வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். அதனால் நம்ம வந்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரைஸ் குக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு கொதிக்க விட்டோம்னா நல்லா ஆகிடும். ப்ளஸ் மஷ்ரூம் பிரியாணிலே நமக்கு அந்தளவுக்கு நான்வெஜ் மாதிரி டேஸ்ட்டும் வரதுலேயே இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம். எல்லா பொருளும் அரைகிறதுக்கு இது எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கே வந்துட்டு மணி வந்துட்டு ஒரு 6 போல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி ஒரு 7-7:30 ரெடி ஆயிடுச்சுன்னா அப்போ உடனே சாப்பிட்லாங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். உங்கள் ஸ்கின் ரொம்பவே ட்ரையாக இருக்குது, அதை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாமா அர்த்தோட லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் எடுத்திருக்கிறது வந்து பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இதில் உள்ள பீட்ரூட் உங்களுக்கு நேச்சுரலான க்ளோ கொடுக்க போகுது. ப்ளஸ் இதில் உள்ள ஹைலரானிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைசிங் ப்ளஸ் சாஃப்ட் அண்ட் சப்பிளாகவும் மாற்றும். மாமா அர்த் கஸ்டமர்ஸோட இன்புட் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை கண்டினியூஸாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலியமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்கு, லெக்ஸு, ஹேண்ட்ஸ் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் வேணும்னா உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்ஸ்லேயே இப்போ நிறைய மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கணுன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அண்ட் nykaa.comல வந்து வாங்கிக்கலாம். மாய்ஸ்சரைஸர்லேயே உங்களுக்கு இன்னும் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா மாமா அர்த் வைட்டமின் சி டெய்லி க்ளோ லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அடுத்து வந்துட்டு மாமா அர்த்தோட கொக்கோ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அண்ட் மாமா அர்த்தோட ரைஸ் டியூவி லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். மகேஸ்வரி 2025 அப்படிங்கிற கோடு வந்துட்டு அவங்க மாமா அர்த்தோட அஃபிஷியல் ஆப் அண்ட் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 20% ஆஃப் கிடைக்கும். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக நாங்கள் நறுக்குனது நாங்கள் பிளான் பண்ண டைமான 6க்கு முடிஞ்சிட்டு. ஸோ நான் 6க்கு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். என்கிட்ட நல்லெண்ணெய் தான் இருந்துச்சு. ஸோ அதிலே பிரியாணி பண்ணிக்கலான்னு அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரைஸ் குக்கர் வந்து எப்படின்னா அதில் வந்து அடியில் ஒரு சென்சார் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரைஸ் குக்கரில் வந்துட்டு ஏதாவது வெயிட்டான பொருள் போட்டால் தான் அந்த ரைஸ் குக்கர் அந்த பாத்திரம், அந்த அலுமினியம் பாத்திரம் மாதிரி இருக்குல்ல, அது அமுங்கி ரைஸ் குக்கர் வந்து ஆன் ஆகுது. ஸோ நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆனே ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறது இப்போன்னா அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு சைடில் கடுகு போட்டேன்னா இன்னொரு சைடில் வந்து வெங்காயத்தை வந்து அப்படியே பஞ்சாக வச்சிடுறது. ஸோ தட் அந்த வெயிட்டுக்கு அமுங்குது, ஹீட் ஏற ஏற கடுகும் தாளிஞ்சிரும், அதுக்கப்புறம் ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு சைடில் வந்துட்டு வெங்காயத்தை வச்சுட்டு இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து நான் அரைச்சிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு தாளிக்கிற வேலை இல்லைனாலும் எண்ணெய் வந்துட்டு தண்ணி இருந்துச்சு, அதை வந்து நான் ஆன் பண்ணி இது தண்ணி எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது குக்கர் மாதிரி. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒன்றாவே உள்ளே போட்டு ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணி நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணேன், என்னதுன்னா ரைஸ் எனக்கு குவான்டிட்டி தெரியல. நான் என்னோடய காஃபி குடிக்கிற மக்கால் 1.5 மக் கிட்ட எடுத்துட்டேன் 3 பேருக்கு.
அது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போணுச்சு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு. பட் ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. హలో అమ్మా వచ్చారా? నేను వచ్చిందా? నేను మష్రూమ్ బిర్యానీ చేసుకుంటున్నాను. ఎక్కువ సాల్ట్ అండ్ చిల్లీ పౌడర్ సఫిషియెంట్ అన్నమాట. Curd we will add. Again it will break now. Then okay. కొంచెం చూడొచ్చు కొంచెం. ஒன்ஸ் தாளிக்கிறது, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்தோம். நிறையா வந்துட்டு மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ உப்பு இது வந்து நாங்கள் ஹாஸ்டலில் கொடுக்குற உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அது வேறு ஒரு இஷ்யூ. ஸோ அது எவ்வளோ போட்டாலும் இந்த உப்பு உரைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உப்பு டேஸ்ட்டே பத்தாத மாதிரியே இருக்குது. அவ்வளோ உப்பு நான் அத்தனை டைம் பார்த்து போட்டு ஒன்ஸ் எல்லாமே ஒரு ஓகே அக்செப்டபிள் டேஸ்ட் வந்ததுக்கப்புறமா ரைஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 1.5 கப்பு அது வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ரைஸ் குக்கரில் பண்ணுறோம், நல்லா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 1 hour கிட்ட வந்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடியே. ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டு மூடி வச்சுட்டேன். இந்த ரைஸ் குக்கர் வந்துட்டு ரொம்ப பழசு. அட்லீஸ்ட் ஒரு 9 to 10 years இருக்கும் இந்த வாங்கி. நாங்கள் அந்தளவுக்கு யூஸே பண்ணலை. ஸோ அதனால் இப்போ அது பழசாக இருக்கனாலையா இல்லை இந்த மாடலே இப்படி தானான்னு தெரியல, ரொம்ப அப்படியே கருகி போயிடுது. ஹீட்டு ஒரே இடத்துல நிறையா வருதா என்னன்னு தெரியல. இதில் வெறும் ரைஸ் மட்டுமே, எதுவுமே பண்ணாமல் வெறும் ரைஸ் மட்டுமே வச்சாலே அப்படியே ஒரு லேயர் ஃபுல்லாக அப்படியே அடியில் வந்து அப்படியே கருகி போயிடுது. மேலே உள்ளது தான் எடுத்துக்கிற மாதிரி. கருகி மீன்ஸ் அப்படியே அடி பிடிச்சிடுது. ஸோ இந்த பன்னீர் பிரியாணி, இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணும்போதும் அதே இஷ்யூ தான். அடியில் ஒரு லேயர் ஃபுல்லாக அப்படியே வந்து கரிஞ்சு போயிட்டு, நல்ல வேலைனா நான் நிறைய போட்டிருந்ததுனால மேலே உள்ள எதுலேயும் வரல. பட் வந்து நம்ம குக்கர் மாதிரி இந்த வாசனை வர மாட்டேங்குது. அதாவது அடி பிடிச்சி போயிட்டுனா நமக்கு மேலே உள்ள ரைஸ்லேயும் வந்துட்டு அந்த கருகின வாசனை வரும் இல்லையா, இதில் அந்த பிரச்சனை இல்லை. கடைசியாக வந்துட்டு அது குக்காகி முடிக்கிறதுக்கு முன்னாடி கருகிற வாசனை வந்துட்டு, பட் ஆனால் அதை எடுக்கவும் முடியல. ஏன்னா ரைஸ் வந்து வேகணும் இல்லையா, கொஞ்சம் தண்ணியோடயே இருந்துச்சு. கடைசியில் ஆஃப் ஆனதுக்கப்புறம், ஏன்னா இது ரைஸ் குக்கங்கனால ஆட்டோமேட்டிக்காக அது வெந்துட்டுன்னா ஆஃப் ஆகிடும். அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு. அப்படியே ஆஃப் ஆகிட்டுன்னு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய தண்ணி இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருந்தேன் ஒரு 10 minutes கிட்ட. அப்படியே இருந்த தண்ணி எல்லாமே உள்வாங்கிட்டு. பட் டேஸ்ட்டு வந்துட்டு உண்மையாக அவ்வளோ காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நல்லா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி எல்லோரும் சாப்பிட்டோம். ப்ளஸ் அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆந்திராங்கிறனால அவங்களாம் ப்ராப்பராக தயிர் பச்சடி வச்சு ப்ளஸ் தனியாக வேறு வெங்காயம் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வேறு அவங்க சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ப்ராப்பராக. ஸோ ரைஸ் முடிஞ்சோடனே எல்லோரும் நல்லா தாராளமாக தட்டில் வச்சு தயிர் பச்சடி அப்புறம் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டோம். இப்போது வந்துட்டு நான் சூட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். இது ஆக்சுவலி நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஒரு 2 டைம் முன்னாடியே பார்த்துட்டேன். இப்போ திருப்பி 3ஆவது டைமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த சீரீஸ் பார்த்துட்டு நல்லா பொறுமையாக நானும் நல்லா தட்டு நிறையா வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டேன்.